ஓம் சக்தி பராசக்தி. நாம் இப்போ உஜ்ஜயினி சக்தி பீடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த உஜ்ஜயினி சக்தி பீடம் வந்து உஜ்ஜயினி கிராமத்தில் குஸ்காரா பர்தமன் அப்படின்ற மாவட்டத்தில் இந்த உஜ்ஜயினி சக்தி பீடம் இருக்குங்க. இந்த உஜ்ஜயினி கிராமம் வந்து பர்துவான் அந்த டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 39 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இங்கே வந்து அம்பாலோட வலது மணிக்கட்டு விழுந்ததா ஐதீகம். அந்த சக்தி பீடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இந்த வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 15 சக்தி பீடங்கள் இருக்குங்க. அதுல ஒரு சக்தி பீடம் வந்து பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கு. மீதி 14 சக்தி பீடம் இந்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி பீடங்கள் எல்லாமே இந்த வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, 14 சக்தி பீடங்கள் அப்படிங்கிறது மற்ற மாவட்டங்களோட அதிகமான சக்தி பீடங்கள் இருக்கிற இடம் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் தான். இந்த வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி பீடங்கள் எல்லாமே இருக்கு. அம்பாலோட மேல் மண்டை ஓடு, இந்த குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த இடம் விழுந்த இடம். அப்புறம் புருவம், அதுக்கு நடுவில் பொட்டு வைக்கிற இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பாலோட தொண்டை பகுதி, இடது முட்டி, இப்போ போகிறது வந்து வலது மணிக்கட்டு. அந்த மாதிரி அம்பாலோட முக்கியமாக இடுப்பு, அம்பாலோட இடுப்பு விழுந்த இடம், அதுதான் கடைசி சக்தி பீடம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அம்பாலோட முக்கியமான பாகங்கள் விழுந்த இடங்கள். அம்பாலோட கழுத்து எலும்பு, கழுத்து எலும்பை தான் நம்ம நெட்டில் பார்த்தீங்கன்னா நெக்லஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அது நெக்லஸ் இல்லை, கழுத்து எலும்பு விழுந்த இடம். அந்த இடமும் இங்கே தான் இருக்குது. 14 சக்தி பீடமே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பாகங்கள் விழுந்த இடமா இருக்குது. அதிக சக்தி பீடங்கள் விழுந்திருக்க இடம் இந்த வெஸ்ட் பெங்காலில் தான். இப்போ நாம் போயிட்டு இருக்கிறது உஜ்ஜயினி சக்தி பீடத்திற்கு. வாங்க போகலாம். இந்த உஜ்ஜயினி கோயில் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாம் இப்போ வந்து உஜ்ஜயினி கோயிலுக்கு மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்திருக்கோம். ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு பாதை வந்து இப்படி தான் இருக்குது, பாதைகள் கிடையாது. இந்த உஜ்ஜயினி கோயில் சுற்றியும் வந்து விவசாயம் தான், கிராமம், பக்கா குக் கிராமம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இங்கே போக்குவரத்துக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. லோக்கல் பஸ்ஸோ ஆட்டோவோ ரிக்ஷாவோ எதுவுமே கிடையாது. நம்மளோட சொந்த வெஹிக்கிளில் வந்தால் மட்டும்தான் இந்த உஜ்ஜயினி சக்தி பீடத்துக்கு வர முடியும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு டூ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்கலாம். அவங்களுக்கு இந்த கோவில் உள்ளே வர்றது கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து ஆட்டோ ரிக்ஷாவோ இல்லை எதுவுமே கிடையாது. இந்த ஊரில் இருக்கவங்க வந்து அவங்கவுங்க சொந்த டிராக்டர் வச்சுருக்காங்க, சைக்கிள் வச்சுருக்காங்க. அவங்களோட ஓன் யூஸுக்கு தான் இருக்கே தவிர போக்குவரத்து இந்த கிராமத்து உள்ள கிடையாது. ஸோ இந்த கோயிலுக்கு வரும்போது நம்மளோட சொந்த வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகணும். இல்லைன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய நிலை வருங்க. வாங்க கோயிலுக்கு போவோம், உஜ்ஜயினி தேவியை பார்க்கலாம். உஜ்ஜயினி சக்தி பீடம் வந்து ஒரு அழகிய கிராமத்துக்கு நடுவில் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி ஒரு கிராமம், விவசாயம். தாய் வந்து இதோ இருக்கா பாருங்கள், உஜ்ஜயினி சக்தி பீடம். இங்கே அம்பாலோட
வலது மணிக்கட்டு விழுந்ததா ஐதீகம். வாங்க கோயில் உள்ள போலாம். தாயோட வலது மணிக்கட்டு விழுந்த இடம்தான் இந்த உஜ்ஜயினி தேவி. கீழே வந்து தாயோட அந்த மணிக்கட்டு இருக்குது. அது மேலே வந்து இவங்க ஒரு மேடை மாதிரி கட்டி அம்பாள் உருவமாக இங்கே வச்சுருக்காங்க. இந்த தாய்க்கு வந்து இங்கே வந்து வளையல் சாத்துற வழக்கம் இருக்குது. ஏன்னா மணிக்கட்டு விழுந்த இடங்கிறதுனால தாய்க்கு வந்து வளையல் சாத்தி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனம் அதுக்கு அதெல்லாம் வந்து இந்த தேவிக்கிட்ட வந்தால் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. தேவியோட கையில் பாருங்கள் வளையல் போட்டிருக்காங்க. இங்கே வந்து வளையல் சாத்தி தேவியை வந்து வழிபடுற வழக்கம் இருக்குது. உஜ்ஜயினி தேவிக்கு மங்கள் சாண்டி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. பம் குனு உஜ்ஜயினி சண்டி தேவி கோவில் அப்படின்னு கேட்டால் தான் இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியுதுங்க. உஜ்ஜயினி தேவின்னு கேட்டால் தெரியல. சண்டி என்றால் அறிவு கூர்மை மிக்கவள், அறிவாளி. சாண்டின்னா அறிவாளின்னு அர்த்தமா. இந்த தேவியை வணங்கினா வந்து நாம் அறிவும் ஆற்றலும் பெருமையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தாயை நம்பி வந்திருக்கோம். ஒவ்வொரு சக்தி பீடத்துலேயும் நம்ம பலிப்பீடத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது பாருங்கள், இதுதான் அந்த பலி கொடுக்கும் ஆயுதம். இது எல்லா கோயிலையும் நம்ம பார்க்கலாம். இங்கே தன் காரியங்கள் நினச்ச காரியம் ஜெயிச்சு முடிவடைஞ்ச பின்ன எல்லாரும் வந்து வேண்டுதலுக்காக பலி கொடுக்குறாங்க. ஆடு மாடு கோழி அதை வந்து பலி கொடுக்குறாங்க. அந்த பலி கொடுக்கும் ஆயுதம் தான் இது, தேவியோட பலி கொடுக்கும் ஆயுதம். वो नदी के पास है मेला, बहुत बड़ा मेला, एक दिन के लिए, वो बाली चौर में, ठीक है। এইভাবে উৎসব রেগুলার होता है। ये मेरा पंडित जी वंश परंपरा पंडित जी, वंश परंपरा पिताजी ग्रैंडफादर है, सब माँ के लिए पूजा करो। मेरा वर्तमान दायित्व मेरा अमा। ये जो मंदिर शुरू है सब भक्तों के डोनेट है। இந்த கோவில் பக்தர்களின் அன்பளிப்பில் உருவான கோவிலுங்க. கோவிலை சுற்றி இருக்கிற ஜனங்க இந்த கோயிலை ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுருக்காங்க. இந்த கிராமமும் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. ஏன்னா இந்த கோவிலை இந்த கிராம மக்கள் தான் நிர்வகிக்கிறாங்க. இந்த தேவியோட பேர் வந்து மங்கள் சாண்டி. மங்கள் சாண்டினா மங்களத்தை உண்டாக்குபவள் என்று அர்த்தம். இந்த கோவிலில் வந்து நிறைய திருமணங்கள் அது நடக்குதுங்க. ஏன்னா தாயோட அருளும் ஆசியும் இந்த கிராம மக்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு நம்புகிறாங்க. அதனால் எந்த விசேஷமாக இருந்தாலும் அம்பாள் கிட்ட வந்து பூஜை செஞ்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லா விதமான நல்ல காரியத்தையும் தொடங்குறாங்க. இந்த பைரவரோட பேர் வந்து கபிலம்பர் பைரவர். தாயை காக்கும் காவலாளியாக கபிலன்பன் பைரவர் இங்கே அம்பாளுக்கு துணையாக இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு குட்டி நந்தியும் இருக்கார் பாருங்க.
இது வந்து ஆதி பைரவர்னு சொல்றாங்க. இந்த இவரு ஆதி பைரவர்.